தெய்வமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக இருந்து இன்றைய மௌன நோன்பை சிறப்பித்து தருவாராக. மௌன நோன்பில் முதலாவதாக பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற இருக்கிறோம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கன் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனே ஒன்றா அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைத்தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். பஞ்சேந்திர தவம், மன்னிக்கவும், பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற இருக்கிறோம். பஞ்சபூதத்தில் பஞ்சபூதங்களை பிரித்தி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் என்ற நில மீது தவம் தொடங்குவோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனத்தில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது.
25,000 மைல்கள் சுற்றளவு உடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றிக் கொள்கிறது. சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த பூ உலகம். இந்த நில உலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகின்றோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்திக் கொள்வோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பூ உலகம் 100க்கு 72 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் 3வது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றது. நெருக்கத்தால் அணுசிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கிறது.
அந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு எடுத்துக்கொண்டு மனதில் தவம் ஏற்றுவோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகின்றோம். நெருப்போடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குவோம். நில உலகை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஓர் கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்கிறோம். காற்றின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறுதான் விண் என்ற உயிராற்றல். நம் உடலில் உயிர் ஆற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகின்றோம். விண்ணோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையில்
பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்றுகிறோம். நவக்கிரக தவம். விண்ணிறைந்த சக்தி களமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் இப்பூலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவகோள்கள் என்று அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலுமிருந்து வருகின்ற காந்த அலைகள் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்பு உள்ளவை. இப்பொழுது இந்த 9 கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதலில் சூரியன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோளம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள எலும்போடு தொடர்பு உடையன. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் ஏற்று நாம் நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியனின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து முதலாவது வட்டப்பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 88 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்பு உள்ளது. புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும்
ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து இரண்டாவது வட்டப்பாதையிலே சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்பு உடையன. இக்கதிர்கள் நமக்கு மன மகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து மூன்றாவது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் பூ உலகம். இப்பூ உலகத்திலிருந்து 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இப்பூ உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்பு உடையன. இக்காந்த அலைக்கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைக்கின்றன. அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லவை. சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 18 மாதங்கள் எடுக்கிறது. செவ்வாய் செந்நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இந்த காந்த அலைக்கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மூளை செல்களோடு தொடர்பு உடையன. குருவினுடைய இக்காந்த அலைக்கதிர்கள் மெய் உணர்வு, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. குருவினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் இயற்றுகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடம்பிலுள்ள நரம்புகளோடு தொடர்பு உடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலைகள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகுகேது எனும் ஆற்றல் மிக்க காந்த அலைப்பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வழியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. இதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. மேலும் அவை மிக மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருநிறமான காந்த அலைப்பாதைகளை ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேது என்ற இரு காந்த அலைப்பாதைகளிலிருந்து கருநிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன. இந்த காந்த அலைக்கதிர்கள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் இவற்றை அழிக்க வல்லவை. ராகுகேது காந்த அலைகளை நாம் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் ராகுகேது காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகுகேது எனும் காந்த அலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச களம். இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தில் இந்த சூரிய குடும்பத்தை போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றை எல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்து உள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்து காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இந்த காந்த அலைகள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. மெய்ப்பொருள். பிரபஞ்ச களத்தை கடந்து மனத்தை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்தவெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியிலும் 2 அணுக்களுக்கும் இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கட்டி பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்ற 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருக்கிறது உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமலும், எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயல்வோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இதை நாம் மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்படுவ முனைவோம். மேலும் இந்த சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அழுத்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். சிறப்பு வாழ்த்துக்கள். நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களும் அதனை சார்ந்த அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். உலகெங்கும் அமைந்துள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்களும் அதனை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஐக்கிய நாடுகள் சபையின் வாயிலாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துக்கள் உலக மக்கள் அனைவரிடமும் சென்று சேர்ந்து வாழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இதற்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களும் வாழ்க வளமுடன். இயற்கை சீற்றங்கள், போர், பகை, பிணக்கு இவை குறைந்து எல்லா உயிரினங்களும் அமைதியோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து முகத்தை தடவி இரு கைகளையும் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இன்றைய மௌன நோன்பு தொடங்க இருக்கிறோம். நமது ஆசான் அருளிய மௌன நோன்பு தொடர்கிறது. இன்றைய மௌன நோன்பில் 5 அளவு முறையில் எண்ணத்தில் ஒழுங்கு என்ற தலைப்பில் தற்சோதனை செய்ய இருக்கிறோம். மௌனம் இறைவனின் முதல் மொழி. எண்ணம் என்பது வெளி நிகழ்ச்சி. பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணிப்பதே எண்ணம் என்கிறோம். எண்ணத்தின் உயர்வை ஒட்டிதான் மனிதன் தரமும் உயர்வும் அமைகிறது. எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் மூலம். இன்ப துன்பத்திற்கு காரணமும் அதுவே. எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பது பாரதியின் வாக்கு. எண்ணத்தை பண்படுத்தி எண்ணத்திற்கு உயர்வு ஊட்ட வேண்டும்.
இன்பத் துன்பத்திற்கு காரணம் எண்ணம்தான். தீய எண்ணங்களை விரட்டி நல்ல எண்ணங்களாக மாற்றுவதற்கு மகரிஷி நமக்கு பயிற்சி கொடுத்து இருக்கிறார்கள். அவரவர் வாழ்வின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவர்கள் ஞானி. முயற்சி செய்தால் ஒவ்வொருவரும் அந்த நிலையை பெற முடியும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடனே. எண்ணம் எழும்பொழுது எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொள்வதற்கு தற்சோதனை செய்வோம். மௌனத்தில் இந்த தற்சோதனை தொடரட்டும். வாழ்க வளமுடன்.
எண்ணத்தில் அளவு முறையும் காத்து வாழ்வோம். எழும் எண்ணம் யாவும் நற்பயன் தரும் எண்ணம் ஆகும் என்ற சங்கல்பத்தோடு மௌன நோன்பை தொடருவோம்.
நல்ல எண்ணங்களை நமதாக்கி நல்ல செயல்கள் பிறர் நலன் கருதி செய்து வாழ்வில் முழுமை பேறு அடைவோம் என்ற சங்கல்பத்தோடு இன்றைய மௌன நோன்பை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் பின்புலத்திலிருந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்தம் அன்பு குடும்பங்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தினம்தோறும் நடைபெற இருக்கும் மௌன நோன்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மௌன நிகழ்வு சிறப்பாக நடக்க இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன்.